அப்போ ஆஞ்சநேயர் போய் குருதேவா எனக்கு கல்வி கற்றுத்தரணும். அவர் சொல்றாரு, நான் 7 பூட்டின குதிரையில வந்து வேகமா போயிட்டு இருப்பேன், எனக்கு ஈக்குவலா நீ வந்து கத்துக்கோ அப்படின்றார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க கத்துக்கிடுங்க, நான் பாடுன்னு வரேன்னு சொல்லி அப்படியே கத்துக்கிட்டவர். ஸோ அவரோட பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு பெரிய ஸ்டோரியா இருக்கும், அதனால நம்ம சொன்னோம்னா நிறைய போகும். அதனால சூரிய பகவானோட மைந்தன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாருக்கும் கர்ணன் ஞாபகம் வரும். ஆனா ராமாயணத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவானுக்கு ஒரு பிள்ளை இருந்தாரு. சூரிய பகவானோட பிள்ளை யாருன்னு கேட்டீங்கன்னா சுக்ரீவன். இந்த சுக்ரீவனுக்கு நீ சேவை பண்ணணும், அதான் என்னோட குரு தட்சணன்னு கேட்கிறாரு. அதனாலதான் சுக்ரீவரோட கூடியே இருந்தவர் ஆஞ்சநேயர். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த அனுமன் ஜெயந்தி அப்படின்றவங்க இந்த யார் கொண்டாடணும் அப்படின்னு கேட்டோம்னா மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஆஞ்சநேயர் தான் லக்கி சாம். அதனால அந்த மூல நட்சத்திரக்காரங்க, கேது திசையில இருக்கிறவங்க, இந்த சனி பகவானால பிரச்சனையை அனுபவிக்கிறவங்க, குடும்பத்தை பிரிஞ்சு இருக்கிறவங்க, அதாவது கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க. ஏன் ஆஞ்சநேயரை கும்பிட்டா எப்படிங்க கணவன் மனைவி ஒண்ணு சேர முடியும்னா, கண்டேன் சீதையை அப்படின்னு சொல்லி ராமனோட துயரை தீர்த்தவரே ஆஞ்சநேயர் தான்.